ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்துடலாங்களா. இந்த வீடியோ எடுத்து 1 வீக் போல் ஆச்சு. எனக்கு எடிட் பண்ணி போடுற டைம் இல்லை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 5 o'clock போல் போய் எடுத்துகிட்ருக்கிறேன். என்ன மார்னிங்கே வந்து சாம்பார் தூள் வறுக்கிறீங்களான்னு கேட்டால், ஆமாங்க, எப்போவுமே ஒரு ஸ்டாக் வச்சுட்டே இருப்பேன் கடையில். இந்த தடவை கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஷாப்பிங் போகணுன்னு சொன்னங்காட்டி உடனே என்னன்ட்டாங்க, ஸ்டாக் கம்மியாக இருக்குது, நீ இதை வறுத்து கொடுத்துட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் அவர். சரின்னு சொல்லிவிட்டு இதுக்கு வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 10 kg போல் சாம்பார் பொடிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, தம்பியும் காலையில் ஸ்கூலுக்கு டிஃபன்லாம் செஞ்சு அனுப்பிச்சி விட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் கிளம்புனோம். ஷாப்பிங் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் போயிருந்தோம். ரெகுலராக வந்து நம்ம போய் பெரிய கடையில் கூட்டத்தில் அலமோதிட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போனோம். இங்கே போய் பார்த்தா எங்களுக்கு தான் இந்த ஷாப் வந்து அறிமுகம் இல்லையோ தவிர நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா பியூர் ஹேண்ட்லூம் சில்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் woven சில்க்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. வின்டேஜ் கலெக்ஷன்ஸு, சாஃப்ட் சில்க்கு, டசரு, எல்லா வகையான சாரீஸ் இருக்குது. மினிமம் 500லேருந்து 2 lakhs முடி இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வெட்டிங் பர்ச்சேஸ்க்காக தான் வர்றாங்க. வந்தாங்கன்னா செலக்டிவாக இருக்குது. அங்கேயும் காட்டுறது பொறுமையாக எடுத்து ஒரு சாரீஸாக காட்டுறாங்க. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா, வீக் டேஸ்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்கும். சண்டேஸ் எல்லாம் போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். பொறுமையாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பெரிய கடைகளுக்கு போனோம்னா ஷாப்பிங் இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோன்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து நைட்டு முடியும் பண்ணிடுவோம் ஷாப்பிங். இங்கே அப்படியெல்லாம் இல்லைங்க. நாங்கள் ஒரு 8 o'clock போல் தான் திருப்பூர்லேயே கிளம்புனோம். போயிட்டு ஒரு 12:30 போது வீடே வந்துவிட்டோம். செலக்டிவாக இருந்துச்சு. நாங்களும் போனதுக்கு ஆளுக்கு ஒரு 2 saree எடுத்துகிட்டு வந்துவிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்